அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா என்னும் கட்சி நம்ம புசியார் சொன்னார் இல்லையா ஒரு மேடையில், என்ன சொன்னார்? தளபதிக்காக மக்கள் இயக்கம் இருக்கிறப்போவே போஸ்டர் ஒட்டிக்கின்னு கொடியை பிடிச்சிக்கின்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் தான் தாவேக்கால பதவி கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கிறப்போவே சைக்கிள் ஓட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு போஸ்டர் ஓட்டிக்கின்னுலாம் இருந்தார் போல இருக்கு. அந்த நபருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை அதிகாரியாக இவர் பணியாற்றியிருக்காரு. பணியாற்றி கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் மீது 2026 நடந்த வருமான வரித்துறை சோதனையின் தலைமை அதிகாரியாக செயல்பட்டுள்ளார். அப்படியே அந்த வழக்கு அதுக்கப்புறமா நீர்த்து போயிருக்கு. இதுல இருந்தே புரியல. அப்போதுல இருந்தே விஜய்க்கும் இவருக்கும் நல்ல ஒரு நெருங்கிய நட்பு உருவாயிருக்கு. அப்போதுல இருந்தே இவங்களுடைய அரசியல் ஆசைகளை எல்லாம் இவங்க மாறி மாறி பரிமாறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நபர் சாதாரண ஆளு கிடையாது. பாஜகல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஆளு. இப்போ புரியுதா அணில்கள் யாரு, அணில் யாரு அப்படின்றது புரியுதா? இவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிக்கிட்டு இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காருங்க. இவர் என்ன பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர். என்னங்க இது? அப்போ விஜயோடைய கட்சி கொள்கையை எடுத்து சொல்றதுக்கு விஜய்க்காக போஸ்டர் ஒட்டிக்கின்னு கொடி பிடிச்சிக்கின்னு ராத்திரி பகல்னு உழைச்சி வேலை பார்த்தவனுங்கள்லாம் அப்போது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட பொறுப்புகள்லாம் கிடையாது. ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், இப்போ இவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்போது கொடி பிடிச்சிக்கின்னு சைக்கிள் ஓட்டிக்கின்னு அவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு? அணில்களே நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல, அவருக்கே ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல அப்படின்றத உங்கள் தலைவரே சுட்டி காட்டுறாப்புல. சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள தான் தலைமை பொறுப்புகள் எல்லாம் வச்சுருக்காரு. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள்லாம் சும்மா கீழே இருந்து ஒரு தூண் மாதிரி தாங்கிட்டு நிற்க வேண்டியதா. மேலே அவங்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்றேன்ல, கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நானு என்ன கொள்கை பிடிப்பு சார், என்ன கொள்கை பிடிப்பு? அபியூஸ் பண்ணிட்டு திரியிறானுங்க எல்லாரையுமே. இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். தந்தை பெரியாரை பிடிக்காதுன்றாங்க. உலகத்தில் யாராவது ஒரு கொள்கை தலைவரை அறிவிச்சிட்டு அவருடைய இந்த கருத்துக்கு நான் உடன்படலைன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம்? அதுலேயும் முதன்மை கொள்கை வழிகாட்டியான், முதன்மை கொள்கை தலைவரான் பெரியார். ஆனால் பெரியாருடைய கருத்துக்கு நாங்கள் உடன்படலைன்னா என்ன அர்த்தம்? சரி, அந்த கொள்கை பிடிப்போட இருக்காங்கல்ல, என்ன கொள்கை பிடிப்புன்னு சொல்லுங்க. திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் கொள்கையா? இது ஒரு கொள்கையா? என்ன கொள்கை? சித்தாந்த ரீதியான கொள்கை என்ன உங்ககிட்ட? ஒரு மண்ணும் கிடையாது. அப்போ எதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்க? ஏற்கனவே உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள், அதனால தான் தாவேக்காவை சேர்ந்திருக்கீங்க. கொள்கை படிப்பாமே அப்படி என்னதான் கொள்கைன்னு நாங்களும் ரொம்ப நாளாக கேட்குறோம். இந்த அணில்கள் சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. அப்படி ஒன்று இருந்தால் தானே சொல்லுவானுங்க. வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு சோதனையில ஈடுபட்டீங்க. விஜய் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது கூட அந்த சோதனையில இல்ல நான் தவறான தகவல் அது. இல்லை அது நான் இல்லை. கூட்டத்தில் பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிற டோய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. இவர் இல்லையா? இவர் வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபடவே இல்லையா விஜய் வீட்டில்? பார்த்தீங்களா, இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜகவுடைய தொங்கு சதைகள், பாஜகவின் அனுதாபிகள் எப்படி இருப்பாங்க? இப்படிலாம் தானே இருப்பாங்க. பொய்யெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதில் என்ன ஆச்சரியம் இல்லையா? விஜய் வீட்டில் ரெய்டு நடத்தினவரே கட்சியில் சேர்ந்திருக்காரு தாவேக்கால். அப்படின்னா இதை விட பெரிய ஊழல் என்ன இருக்க முடியும் இல்லையா? இந்த லட்சணத்தில் தான் ஊழலை ஒழிக்க வந்திருக்காரு விஜய் அவர். இப்போ அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, நீங்கள் வருமான வரித்துறை அதிகாரியெல்லாம் இருந்தீங்க, நீங்களே விஜய் வீட்டில் ரெய்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டப்போ அதை ஸ்ட்ராங்காக மறுத்திருப்பார் இல்லையா? ஆனால் அவருடைய பதிலை பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தவறான தகவல். என்ன அர்த்தம் பிறகு? அப்புறம் ஏன் ஓடுறீங்க? நிற்க வேண்டியதானே, ஏன் ஓட்ட முடிக்கிறீங்க? சங்கிகள் ஏதாவது ஒரு வழியில் நம்மக்கிட்ட மாட்டி பிடிச்சிருவாங்க. எப்போவுமே அவங்களுடைய கொண்டையை மறைக்க மறந்துடுவாங்க. கொண்டை தெரியுது பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். தன் மேலே இருக்கக்கூடிய அந்த வருமான வரி குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது நீர்த்து போகிறதுக்காகவும்
திராவிட கட்சிகளுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காகவும் பாஜகவால் புதியதோர் உதயம்னு உதயவான கட்சி தான் தாவேகா. திடீர்னு விஜய் அவர்களுக்கு மைண்டு மாறி நம்ம வேற ரோட்டை பிடிப்போமே, நம்மளுக்கு இது சரிப்பட்டு வரலையே, மக்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ரூட் எடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால அப்படி வழி தவறி போகாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த அருண்ராஜ் அப்படின்ற நபரை அனுப்பி விட்டுருக்காங்க. இதை கேட்குறப்போ பூனை பாலுக்கு காவல் இருந்த கதையாட்டம் இருக்குங்க. ஆர்எஸ்எஸோட பாஜகவோட கைக்கூலி தான் தாவேக்கான்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானுங்க. ஒவ்வொரு விஷயமா எடுத்து போட்டு போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு. இன்னும் நம்ப மாட்டேங்கிறானுங்க அணில்கள். என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டை காக்க வந்த தெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு விட்டால் இனிமேல் வாய்ப்பே கிடைக்காது, அவ்வளோதான், தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிடும், தமிழ்நாடு எல்லாத்துலேயும் பின்தங்கிரும், பார்த்து மக்களே அப்படின்னு சொல்லிலாம் புலம்புறான், கெஞ்சுறானுங்க. இதை தவிர வர வாய்ப்பே இல்லை இனிமே அப்படின்லாம். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஒன்றும் உத்தரப்பிரதேஷ் பீகாரை மாதிரி நாசமாலாம் போகலை. தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, சிறந்து விளங்குது, எங்கேயும் நம்ம நாசமாக போகலை. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கினேன். அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜுக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கை பரப்பு பொதுச் செயலராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார், இப்போ இவர் அருண்ராஜ், இவங்க எல்லாருமே எங்கே எந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி கொடி கட்டி போஸ்டர்லாம் ஓட்டுனாங்களோ சத்தியமாக தெரியலங்க. நம்ம இளைய காமராஜருடைய திறமை எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ரெய்டுக்கு வந்து ஒரு அதிகாரியை தன்னோட கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க இளைய காமராஜர், வேற லெவல் இளைய காமராஜர். சை, நாக்கு கூசுது அப்படிலாம் பேசுறதுக்கு. இளைய காமராஜரா? இந்த 2 புகைப்படங்கள்லையும் அருண்ராஜ் அவர்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காப்புல. அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பாருங்க. இந்த சைமன் செபாஸ்டியன் சொல்லிட்டு தெரியும் தெரியுமா, 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால விவசாய வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு இல்லையா, சைமன் செபாஸ்டியன் சொல்கிற கருத்து. அதே மாதிரியே பாஜக சொல்லும் தெரியுமா, ஃப்ரீபீஸ் கொடுக்கறதெல்லாம் தப்பு, இலவசங்கள் கொடுக்கறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க பேசுவாங்க இல்லையா. இந்த 2 கருத்துமே ஒத்து போகுது. அவருடைய இந்த அறிக்கைகளில் 2 கருத்துமே ப்ராப்பராக ஒத்து போகுது. அப்போ தாவேக்காவோட கொள்கை இதுதானா? தாவேக்காவுடைய பார்வை இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கா? அப்போ பாஜகவும் நீங்களும் ஒன்று தானே ப்ரோ? நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன்னுலாம் சொல்கிறீங்க? பாஜகவுடைய கருத்துக்கு ஒத்து போகிற நபர்களுடைய அதே கருத்தை தான் இந்த நபரும் பதிவு போடுறாரு. அப்போ நீங்கள் எப்படி பாஜகவுக்கு எதிரானவங்கன்ற மாதிரி நாங்கள் நம்புறது? வாய்ப்பே இல்லையே. எல்லாமே அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு 2026 தளபதி ஜெயிச்சிருவாரடா. டேய், அவர் தான்டா 2026 CM. இப்போ இதில் ஒரு பையன் வந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் இந்த பெட்டிங் ஆப்ஸு, அப்புறம் இந்த ரம்மி கேமு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாப்ல. ரொம்ப எத்திக்கலாக நடந்துக்கிற பர்சன், சரிங்களா? சின்ன பையன்றதுனால நம்ம ரொம்ப டீப்பாக விமர்சனம் பண்ண வேணாம். இருந்தாலும் சொல்கிறேன், சின்ன பையன் தானே, இதெல்லாம் தெரியாது. நம்ம எத்திக்ஸ்னால் என்ன, நம்ம எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் காசுக்காக பெட்டிங் ஆப்ஸு ரம்மியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாப்புல இந்த பையன். இவராக தான் வீடியோ போடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவருக்கு பின்னாடி இதை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க வைக்கிறாங்க. முதல்ல சின்ன பசங்களை பாலிடிக்ஸ் ரீதியாக இன்வால்வ் பண்ண விடுறதே தப்பு. அவங்களுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லிக் கொடுக்குறதோ, அவங்கள அரசியலில் ஈடுபட விடுறதோ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, பண்ணவே கூடாது. ஆனால் பார்த்தீங்களா, அரசியல் ரீதியாக வீடியோ போட வைக்கிறாங்க. அதுவும் கையில் பாட புத்தகத்தை வச்சுக்கிட்டே. படிக்க வேண்டிய வயசில் படிப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும், அரசியல் ரீதியான கருத்துக்கள்லாம் தெரிவிக்க கூடாது. ஆனால் இஷ்டத்துக்கு பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக ரம்மி ஆப்பு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண வச்சுட்டு அதே நபர்களை வச்சு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன மாதிரி இருக்குது? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இல்லையா? மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கணுமா? ஆனால் மக்களுக்கு கெடுதல் தரக்கூடிய ரம்மி ஆப்ஸை இதே நபர்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குல்ல? மக்களை பற்றி யோசிக்கிற நபர்கள் இந்த மாதிரிலாம் நல்ல வேலைகள் பார்க்குறாங்க பார்த்தீங்களா மக்களே? டேய், தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா இனிமேல் படம் நடிக்க மாட்டாருலடா. டேய், அவர் ஜெயிச்சிட்டா கூட 1-2 படம் நடிப்பாரா? அவர் தோத்துட்டாருன்னா இனிமேல் படமே நடிக்க மாட்டாரா? அவர் நம்மளுக்காண்டி தான் 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னா அவர் எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சுட்டோம்டா. கடைசி நம்பிக்கை நீங்க தான், விட்டுறாதீங்கண்ணா, எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கண்ணா. தளபதி 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 தளபதி. பசங்களோட கையில் பாட புத்தகத்தை வச்சுக்கிட்டு
தளபதி தளபதி அப்படின்னு சொல்ல வச்சிருக்க நபர்களை பார்த்தா அது நினைச்சாலே எவ்வளோ கோவம் வருது. கடைசி நம்பிக்கை நீங்கள் தானா, நீங்கள் தானா, என்ன கடைசி நம்பிக்கை? என்ன நடந்து போச்சு? இப்போ ஏன் இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறீங்க? என்ன ஆயிடுச்சு? என்ன கடைசி நம்பிக்கை? இப்போது இந்த தம்பியே வந்து இந்த ரம்மி ஆப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணாப்புல இல்லையா? இப்போ அந்த ப்ரொமோட் பண்ணதை பார்த்து ஒருத்தன் ஆசை வந்து ரம்மி விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகி பணத்தையெல்லாம் இழந்து சூசைட் பண்ணிட்டானோ வைங்களேன். இதுக்கு யார் காரணம்? ஒவ்வொருத்தருமே பொறுப்போட நடந்துக்கணும். இப்போ இந்த பையனை இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பேச வைக்கிற நபர்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? ஆட்சியில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துருச்சுனாலும் அதுக்கு காரணம் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக பேச தெரியுதில்ல. எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் நம்ம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ காரணமாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இந்த நபர்களுக்கெல்லாம் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்காது. இவங்க தான் தோன்றித்தனமாக இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுடைய சுயநலத்துக்காக ரம்மியை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு அது ஆட்சி மேலே குறை தூக்கி போட்டுறது. இதே மாதிரி தான் அவன் பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக எவனையோ போய் கொள்ளுவான். அவன் பர்சனல் இதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருமே அவங்க சுயமாக எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணுனா இது இன்டைரக்டாக பாதிப்பு ஏற்படுத்தும், இப்படி பண்ணால் இது டைரக்டாக பாதிப்பு ஏற்படுத்தும், அப்போ நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு விலகி நிற்கணும். தவறு நடந்தால் தண்டிக்கிறது மட்டும்தான் இங்கே இருக்க இந்த சிஸ்டம் பண்ண முடியும், இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் பண்ண முடியும், இங்கே இருக்கிற காவல்துறை பண்ண முடியும், இங்கே இருக்க நீதிமன்றம் பண்ண முடியும். தவறே நடக்காமல் தடுக்கிறது அப்படின்றது கஷ்டம், வாய்ப்பே இல்லை, நடக்காது. அப்படி தவறே நடக்கக்கூடாதுன்னா அப்படி இந்த உலகம் இயங்கவே இயங்காது. அப்படி இயங்கணும் அப்படின்னா எல்லா மனுஷங்களுமே எந்த தப்பும் பண்ணாமல் செல்ஃப் ரியலைசேஷனோட சுயமாக எல்லாத்தையுமே சிந்திச்சு இது நம்ம பண்ண தப்பு இது நம்ம பண்ண தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்துக்கிட்டால் தான் எந்த தவறும் நடக்காமல் இருக்கும். ஆனால் இந்த அணில்கள்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சின்ன பசங்களை விட்டு அரசியல் பேச விட்டு வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வேற போடுறாங்க, வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல். இப்போ இந்த சின்ன பசங்களை அரசியல் பேச விடுறாங்க, ரொம்ப சூப்பராக அரசியல் வேற பேசியிருக்காங்க. தளபதி தளபதினு புக்கை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி நம்பிக்கை நீங்கள் தான் தளபதி அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து யார் ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு? இதே மாதிரியே சின்ன பசங்க தான், அணில்கள் தான். வளர்ந்து எரும மாடுகளாக இருந்தாலும் மென்டலி சின்ன பசங்களாக இருப்பானுங்க. அந்த சின்ன பசங்களும் சின்ன பசங்களாக இருந்து சின்ன பசங்களாகவே மென்டலியும் இருப்பாங்க. அந்த சின்ன பசங்களும் தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அறிவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா, இப்படி சின்ன பசங்களை விட்டு கிறுக்குத்தனமாக புக்கை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க வச்சுருக்கானுங்களே, இந்த வீடியோ எடுக்க வச்சவன் எந்த அளவுக்கு மென்டலாக இருந்திருந்தானா இந்த மாதிரி எடுக்க வச்சுருந்துருப்பான், எந்த அளவுக்கு தற்கூரியாக இருப்பானா இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே தோணும். இதில் வேறு இந்த வீடியோலாம் போட்டு அணில்கள்லாம் என்ன தெரியுமா போடுறானுங்க கேப்ஷனில், இதை பார்த்துட்டு ஊபிஸ்லாம் கதற போகிறாங்க, திமுக காரங்களாம் கதற, லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு கதறணும்? எதுக்கு எடுத்தாலும் கதறல் 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 கதறு கதறு அலறு அலறு பதறு பதறு கிறுக்கணுங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கதறல். உங்களெல்லாம் நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாலும் கதறோன்னு தான் அர்த்தமா? கதறதுனா என்னன்னு தெரியுமா? கதறு 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 கதறுன்னு சொல்லி சொல்லி நீங்கள் தான்டா கதறிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வசமாக வந்து மாட்டி பிடிச்சிக்கிட்டு கதறு கதறு அலறு அலறு கிறுக்கு பயலுங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.